ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எங்கள் குடும்பத்தோட முதல் தலைமுறை பட்டதாரி. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி அண்ட் எல்எல்பி முடிச்சிருக்கேன். ஆனால் என் ஆளை பார்த்தா சுத்தமாக 5ஆம் கிளாஸ் படித்த மாதிரி கூட தெரியாது. எனக்கு ஆங்கிலம் வந்து ஓரளவு பேச வராது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வராது, ரிட்டன் இங்கிலீஷ் நல்லா வரும். ஆனால் அடுத்தவங்க பேசுகிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அதுக்கு ஓரளவு ரிப்ளை பண்ணுவேன். இந்த கர்சிங் லெட்டர்ஸ்லாம் வராது. ஏன்னா நாங்கள் படித்தது ஆதி காலத்தில் கொஞ்சம் இந்த பள்ளிக்கூடம் சத்துணவு பள்ளிக்கூடத்தில் தாங்க. அதனால் எங்கள் வீட்டில் நான் செய்யாத வேலை கிடையாதுங்க. சாணி பொறிக்காந்து சாணி தட்டுவேன், வெறும் வெட்டியாந்து போடுவேன். சின்ன பிள்ளையிலேருந்து சொல்கிறேன். என் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கனாலே கட்டுமான பணி வைப்பேன், ஸ்லாப்பு போடுவேன், தரை போட்டிருக்கேன், பெயிண்ட் அடிப்பேன். நான் செய்யாத வேலைன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. எனக்கு ஒன்றே ஒன்று செய்ய தெரியாது, திருட தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்க தெரியாது. இதாங்க எனக்கு தெரியாது. மற்ற எல்லாமே எனக்கு தெரியுங்க. நேர்மையான எல்லாமும் தெரியும். தெய்வ சக்தியை கூட தெரியுங்க. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க, கண்ணு போட்டுவிட போது இப்படி செய்யாத கீதா, கண்ணு போட்டுவிட போது இப்படி செய்யாத கீதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் வாழ்நாளில் 49 வயசில் இதுதாங்க என் காலில் ஊற்றின பெரிய கொதி தண்ணீர். நானும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வெந்நீர் கொதிக்க வச்சு ஒன்றாந்து ஊற்றி ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தவறி ஊற்றுனதில்லை. சரி, ஊற்றுனதெல்லாம் போனால் போதுன்ட்டு பார்த்தாங்க. இன்றைக்கி இந்த ஷேப் பாருங்கள். இந்த சாமி படங்கள்லாம் கண்ணு காட்டுவாங்க தெரியுமா? அந்த கண்ணு மாதிரியே இருக்கா, நடுவில் இது மொழி மாதிரியே இருக்கா. இதை தான் ஒருத்தவங்க சொன்னாங்க இன்றைக்கி பார்த்துட்டு. ஏம்மா இது வந்து கண்ணில் தாம்மா அப்படி ஆயிடுச்சு, இங்கே பாரும்மா கண்ணு அப்படியே தெரியுதுமா, ஆரியாய் கண்ணு மாதிரி. இது வந்து கண்ணு போட்டிருக்குமா உனக்கு, அதனால் இப்படி ஆயிடுச்சுனாங்க. நான் வேலை செய்கிறது அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆள் எப்படி இருந்தால் என்ன, எனக்கு கொஞ்சம் சொத்து பத்து அதிகம்னு வச்சுக்கோங்களேன். படிப்பு அதிகம், அகநட்டு அதிகம், அறிவு அதிகம், ஆளுமை திறம் அதிகம், அழகும் உடை அலங்காரமும் தான் கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்துங்க கண்ணு போட்டு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தது தான் எனக்கு தோணுச்சு. எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, இங்கே பாரு இது ஒரே அப்படியே கண்ணு மாதிரியே தெரியுதுன்னு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்.